ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் வீடியோ போட்டு. இன்னைக்கு சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்கான காரணம் இப்போதான் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நான் இப்போதான் பார்த்த உடனே சரி அதுக்கு ஒரு ரிப்ளை போட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு தான் இப்போ போடுறேன். என்னை வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு ஒருத்தர் வந்து பைத்தியம், உனக்கு என்ன அவங்களுடைய விருப்பன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் பைத்தியம்தான். நல்லது சொன்னா எல்லாரும் பைத்தியமா தான் தெரிவாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டோம்னு வச்சுக்கிங்களேன், 4 பேர் நல்லதும் சொல்லுவாங்க, 4 பேர் கெட்டதும் சொல்லுவாங்க, சில பேர் இப்படியும் பேசிட்டு போவாங்க. அதனால அதையும் இப்போ கண்டுக்கிற நிலைமைக்கு இல்லை. இருந்தாலும் அவர் அப்படி சொன்னதுக்காக இப்போ நான் சொல்றேன். நான் வந்துட்டு அன்னைக்கு 2வது வீடியோ சேனல் ஓப்பன் பண்ணி 2வது வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒருத்தர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. லென்த்தான வீடியோ தான் போட்டதில் வந்துட்டு போட்டிருக்காரு. நான் வந்துட்டு என்ன அன்னைக்கு சொன்னேன், கோயிலுக்கெல்லாம் போய் காசு போடுறீங்களே, கடவுளா வந்து எடுத்துக்கிட்டு போறாரு, ஏன் மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்லன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்களுடைய விருப்பம் தானே, நீ என்ன பைத்தியமான்ற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் பேர் வந்துட்டு பாலா, பாலான்னு வருது அப்படின்ட்டு. நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, கேளுங்க. ஒரு கந்தசஷ்டி விரதம், மகா கந்தசஷ்டி விரதத்துக்கு 48 நாள் மாலை போட்டிருந்தேன். மாலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மாலை போட்டிருந்தேன். ஆனால் என்னால் வந்துட்டு கோயிலுக்கு போகவே முடியல. திருச்செந்தூருக்காக போட்டிருந்தேன். ஏன் கோயிலுக்கு போக முடியலன்னா, அப்போ வந்துட்டு மழை கரெக்டாக முடிகிற டைமுக்கும் மழை அதிகமாகி திருச்செந்தூர் எல்லாமே முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி. நானே, என் பொண்ணு, என் பையன் 3 பேருமே மாலை போட்டிருக்கோம். மழையில் பிள்ளைங்களை ஈத்துக்கிட்டு போக முடியாது. போனாலும் அங்கே சாமி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போதே போய்க்கலாம், சாமி பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இங்கே இருக்கிற கோயிலுக்கே பக்கத்தில் போய் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இது வந்துட்டு ஃபைனல் லாஸ்ட்டு கதையை சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங் ஒரு கதையை சொல்கிறேன் பாருங்க. எனக்கு வந்துட்டு முருகர்னா ரொம்ப பிடிக்கும். அவரு இன்னைக்கு நான் அவரை நினைக்கவோ தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படிதான் சொல்லணும். 48 நாள் விரதத்துக்கு மாலை போட்டோம் பார்த்தீங்களா. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு வாரம் மாலை போட்டு விரதம் இருந்தேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம 6 மணிக்கு தான் வந்துட்டு சாப்பிட்டேன். அப்படி இருந்த ஒரு வாரம், அந்த ஒரு வாரத்துக்கு மேலே என்னால் சாப்பிடாம இருக்க முடியல. அதுக்கப்புறம் காலையில் மதியமும் என்னவோ சாப்பிட்டேன். ஒரு நேரம் இருந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு காலையில் சாப்பிடாம இருந்துட்டு மதியமும் நைட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதை வந்து ஒரு வேளை சாப்பாடுனா ஒரு வேளை பழம் பால் இப்படி எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ஒரு வாரம் ஸ்டார்டிங் சாப்பிடாம இருந்தேன் பார்த்தீங்களா. எனக்கு என்னென்னலாம் நடந்தது தெரியுமா. எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தடுத்து நிறுத்தியிருக்காரு. எனக்கு என் கண் எதிரிலே எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த விஷயத்துக்குலாம் திடீர்னு எப்படி வருவாங்க, இந்த விஷயத்துக்குலாம் எப்படி வருவாங்க, நம்மளுக்கே அந்த நேரம் மைண்ட் செட்டில் நம்மளுக்கே தோணும். அப்படி இருக்க பார்த்தா நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போகிறதுக்காக இருந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, எங்கள் சொந்தக்கார். அதனால் போகாமல் இருக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு 10 நாள் கழித்து ஊருக்கு போய் நேராக பார்த்து பைசா கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறேன். அந்த ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு வந்துட்டு வழி தெரியாது. ஃபோனில் எங்கள் மாமா பொண்ணுக்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் போகிறேன். சரி இப்படி போடி, இங்கே போய் இருடி, அங்கேருந்து பஸ் ஏறிடி அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். வந்தவாசி கிட்ட ஊர். நான் இங்கேருந்து போய் மருவத்தூர் போயிட்டு பஸ் ஏறினா அங்கேருந்து போயிட்டு அங்கே போய் எங்கள் சித்தியை பார்த்து காசு கொடுத்துட்டு பையனும் நானும் உடனே ரிட்டன் திரும்பினோடனே ஒரு நாள் ஆயிடுது. ஏன்னா நான் காலையில் வேலையை முடிச்சுட்டு லேட்டாக தான் கிளம்புனேன். 11, 12 ஆயிடுச்சு நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு. அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 5 ஆயிடுச்சு.
5 அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு மருத்தூர் ரிட்டன் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு மணி வந்து 6 ஆயிடுச்சு. போன சீக்கிரத்தில் ஒரு 1/4 மணி நேரம் கூட எங்கள் சித்தி வீட்டில் இல்லை, திருப்பி ரிட்டன் நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா என் பொண்ணை விட்டுட்டு போயிருந்தேன், அதனால் அங்கே தங்க முடியாது, மாலை போட்டிருக்கோம், அதுக்கும் தங்க முடியாது, நம்ம வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வர வழியில் மருவத்தூரில் வந்துட்டு மணி 6 ஆயிடுச்சு, பசிக்குது சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு ஹோட்டலில் நானும் என் பையனும் போயிட்டு ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபன் சாப்பிட்டு என் பையன் பாத்ரூம் வருதுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு மணி 8 ஆயிட்டு, மறுபடியும் அங்கேயே 8 ஆயிடுச்சு மருவத்தூர்ல. அங்கேருந்து சரி நம்ம ட்ரெயினில் போயிடலாம், சென்னை தானே, நம்ம ட்ரெயினில் வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு ட்ரெயினுக்கு கேட்டேன். 2 பேர் நின்றுட்டு இருந்தானுங்க, கும்பலாக நின்றுட்டு இருக்கிற இடத்துல போயிட்டு நான் ட்ரெயின் எங்கே போய் ஏறணும், எனக்கு தெரியாது ட்ரெயின் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் என்ன பண்ணான், எனக்கு தப்பான வழியை காமிச்சு விட்டான். காமிச்சு விட்டோன்னே என் பையன் தவுளோண்டு பையன், 8 வயசு தான் என் பையனுக்கு. சரி நான் அவனை கையில் பிடிச்சிட்டே எங்கள் சித்தி வேற நிறைய திங்ஸ் கொடுத்து விட்டாங்க வீட்டுக்கு, எதனா வச்சு பார்த்துக்கிடி வீட்டுக்கு, மாவு அது இதுன்னு என்னென்னோ கொடுத்து விட்டாங்க. அதெல்லாம் வாரிக்கிட்டு தூக்கிக்கிட்டு என்னால் போகவே முடியல. சரி அப்படி இருந்தோம், சொல்லிட்டாங்க நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்தாவணுமே, நான் இருக்க லேட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். போகிற வழியில் இவனுங்கிட்ட இந்த மாதிரி கேட்டேன்னா தப்பான அட்ரஸ் கொடுத்து விட்டானுங்களா. போகிறேன் 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 போய்கிட்டு தான் இருக்கேன், ஆள் நடமாட்டமே கிடையாது, யாருமே இல்லை அந்த வழியில். ஃபுல்லாக அந்த ஓரம் ஃபுல்லாக லாரி நின்றுட்டு இருக்கு, முள் தோப்பு மாதிரி இருக்குது ஃபுல்லாக, போகிற இடம் ஃபுல்லாக அப்படி இருக்கு. பார்த்து சரி நம்ம போய் தானே ஆகணும், நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறேன். போக சுத்தமாக பயம் வந்துருச்சு மனசில், யாருமே இல்லையே, என்னடா இது ஒரு மாதிரி பதட்டமாக பயமாக வேற இருக்கு மனசில். முருகா நீ தாண்டா எப்பா என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டேங்க. நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்க பார்த்துட்டு ஒரு வயசான அம்மா ஒரு வயசான அப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. நான் போகிற வழியில் அவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. ரொம்ப தூரம் போயிட்டு நானும் இருக்க ரவையாவது லைட்டு வெளிச்சம் வரும், இல்லை ஏதாவது வண்டிங்க போயிட்டுருக்கோம், இல்லை ஆள் நடமாட்டம் இருக்கோன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டுருக்கிறேன். யாருமே இல்லை. அவங்க 2 பேரும் லாஸ்ட்டு சமயத்தில் நான் மனசில் முருகரை நினச்சிக்கிட்டேன், இந்த மாதிரி இருக்குது எனக்கு என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு. இவன் குழந்தை என் பையன் வேறு, அவங்ககிட்ட சொன்னாலும் பயப்படுவான், என்ன எதுன்னே தெரியாது குழந்தைக்கு அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த வயசான அப்பா சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அம்மா வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க என் ஆப்போசிட்டில். அந்த அப்பா வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்பா இங்கே எங்கேப்பா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு? என்னம்மா நீ இங்கே எங்கம்மா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு? உனக்கு யாரும்மா இதெல்லாம் சொன்னது ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்குன்னு? இல்லைப்பா அங்கே நின்றுட்டு இருந்தாங்கப்பா அந்த பஸ் ஸ்டாண்டாண்ட, நான் கேட்டேன், இந்த பக்கம் தான்ப்பா வழி காமிச்சு விட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இப்படிலாம் போகக்கூடாதுமா, இந்த பக்கம்லாம் எதுவுமே கிடையாது, இது வந்துட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது மறந்துட்டேன். ஃபுல்லாக முள்ளு தோப்பு, ஒரே இருட்டு. அதுக்கப்புறமா என்ன பண்ண, அந்த அப்பா சொன்னார், அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா காதில் கேட்டுட்டு இருந்தாங்க, வராங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த அம்மா வந்துட்டு வாமா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் அந்த அம்மா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பட்டை போட்டுக்கிட்டு அந்த அம்மா வராங்க ஆப்போசிட்டில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வயசானவங்களா இருந்தாலும் அந்த டைமில் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு 3 பட்டையை நல்லா போட்டுக்கிட்டு பார்க்கும் போதே அப்படியே ஒரு பளிச்சுன்னு வந்தாங்க அந்த அம்மா. அப்படியே எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆனால் அப்போதைக்கு என் மைண்ட் செட்டில் அதை பற்றி யோசிக்கிற அந்த இதுவும் இல்லை எனக்கு. அங்கேருந்து அந்த அம்மா கூப்பிட்டு வராங்கவா, நான் கூப்பிட்டு போய் விட்றேன் வா, நீ யார் சொன்னாங்க நீ மட்டும் வந்தவாமா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரம் என் கூடவே வராங்க, வா நீ என் கூடவே வா, நான் உன்னை கூப்பிட்டு போய் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சு பாதி லைட்டு வந்து விட்டு, இப்படியே போய் யாரையும் கேட்காத எதுவும் நம்பாத ஸ்ட்ரெயிட்டாக போ, இதான் ரயில்வே ஸ்டேஷன் அப்படி சொல்லி காமிச்சு விட்டாங்க. அப்படி அந்த டைமுக்கு எனக்கு யோசிக்க தோணலை. அப்படி அங்கே போயும் எனக்கு ட்ரெயின் கிடைக்கல, இந்த டைமுக்கு ட்ரெயின் இல்லை. லாஸ்ட்டு வந்துட்டு 8 மணியோட இதுவாகிடுச்சு மணி, இது வந்துட்டு 5 மணியோ 6 மணியோட க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த டைமுக்கெலாம் ட்ரெயின் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டாங்க. மணி 8:45 ஆகிடுச்சு, ட்ரெயின் இல்லைம்மான்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, பஸ்ஸில் தான் வந்து ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி வேறு ஒரு இடம் வந்து இறங்கி அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி அங்கேருந்து வந்தேன். வீட்டுக்கு வரதுக்கு அன்டைம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் யோசித்தேன் மனசில்,
ஐயோ பாரா, எப்படி அந்த அம்மா திடீர்னு இந்த இடத்துல வந்தாங்க, ஆச்சரியமா இருக்கு. அந்த இடத்த வந்துட்டு ஆள் நடமாட்டமே இல்லை, அந்த இடத்துல எப்படி அந்த அம்மா வந்தாங்கன்னு ஒரே யோசனை எனக்கு. பாருங்க கடவுள் எந்த இடத்துல வந்து எனக்கு கை கொடுத்துருக்கான்ட்டு தெரியுதா. அதிகமாக நம்ம போய் காசு பணத்தை கோயிலில் எடுத்துகிட்டு போய் கொட்டணும், அப்போதான் வந்து நம்மளை வந்துட்டு சாமி பார்ப்பாரு, அப்படிலாம் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? நம்ம நல்லதை நினச்சி 4 பேருக்கு நல்லதையும் நினச்சி அவங்களுக்கு பசிக்குதுன்னா நம்ம வயிற்ற பட்டினி போட்டு கூட அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். புரியுதுங்களா? சாப்பாடு கொடுக்குறது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். தானத்திலே பெரிய தானம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் மட்டும்தான். காசு எதுவுமே கொடுக்குறதோ இது எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதோ கிடையாது. எதுக்கு அமாவாசை கூட சாப்பாடு காக்காவுக்கு சாப்பாடு வைங்க இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா? இப்போ நம்ம இறந்தே போயிட்டு நம்ம மேலே போனாலும் சரிதான், அந்த காசு பணத்தை எடுத்துகிட்டு வந்து கணக்கில் சேர்க்க மாட்டாங்க. ஒரு வாய் சோறு போடுறீங்க பார்த்தீங்களா, அதை தான் கணக்கில் சேர்ப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது இந்த விஷயம்லாம். இப்போலாம் வந்துட்டு நிறைய அதை பற்றி பார்ப்பேன் ஃபோனில். அதை பற்றி கொஞ்சம் 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 பார்த்து ஐயர் வீட்டில் கொஞ்சம் அந்த அம்மா அப்பாலாம் வயசானவங்க இருக்காங்க, அவங்க கூடலாம் அதெல்லாம் அவங்ககிட்டலாம் போய் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் வயசானவங்க கிட்ட உட்காந்து அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவேன். அப்படி இருக்கும்போது அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் காசு செலவழிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, எடுத்துக்கிட்டு போய் கோயிலில் கொட்டணும்னு அவசியம் இல்லைங்க. குழந்தைங்களோ இல்லை வயசானவங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லதை செய்யுங்க, அது மட்டும் போதும். இப்பயும் அதை தான் சொல்கிறேன். நான் திருச்செந்தூர் போகலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, திருச்செந்தூர் போகலனாலும் எனக்கு வந்துட்டு அவுரா நீ வரல, உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்களுடைய பொண்ணு ஃபாரின்ல இருந்து வந்திருந்தாங்க. வந்த உடனே அவங்க சொல்லியிருக்காங்க பொழுது அவங்க பொண்ணுக்கிட்ட, அம்மு வந்து மாலை போட்டுட்டு இருந்தா 48 நாள் விரதம்லாம் இருந்தா, கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அக்கா ஃபாரின்லேருந்து வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்து எனக்கு பிரசாதம் ஒரு வேலு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுங்களா. நான் போகலனாலும் என்னை தேடி அவர் வந்துட்டாரு அப்படின்ட்டு. அந்த வேலை காமிக்கிறேன் பாருங்க, வச்சிருக்கேன். அது பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம போகலாம் பாருங்க, நம்ம போகலனாலும் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டாரு பார்த்தீங்களா, நம்மள நினைக்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு எப்படி சொல்றேன்னா, அடிமட்டத்தில் ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப கவலையில் இருந்தேன். அடிக்கடிக்கு போய் நின்று கோயிலில் போயிட்டு அழுவேன். நின்று சுற்றி வரும்போதே அழுதுகிட்டு இருப்பேன். என்னையே ஐயருங்களாம் பார்ப்பாங்க, என்ன இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. நான் என் மனசை செஞ்சுட்டு யார் பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடக்கு, நீ மட்டும்தான் எனக்கு தோணை, நீ மட்டும்தான் என்னை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு இன்ன வரைக்கும் அவர் தான் எனக்கு, வேற யாரும் கிடையாது, வேற யாரும் எனக்கு உதவி பண்ணல, யாரையும் நம்ப மாட்டேன். ஏன்னா நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும். இது வரைக்கும் நம்மளுடைய இதுவே பார்த்துக்கிட்டு போயிடணும், வேலை உண்டு பிள்ளைங்க உண்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டு போயிடணும். யாரையும் நம்பக்கூடாது. யாரையுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், சொந்தக்காராகட்டும், கூட இருக்கிறவங்களாகட்டும், யாரையுமே நம்பக்கூடாது. நம்ம கை கால் உழைச்சாதான் நம்மளுக்கு சோறு, இல்லைன்னா கிடையாது. யாரும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு அக்கா ஃபாரின்ல இருந்து அவங்க பொண்ணு வந்தாங்க சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு அக்கா, அவங்க தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ரெண்டு அக்காங்க இருக்காங்க, 2 அக்கா மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. வேற யாரும் கிடையாது ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, 10 ரூபா கொடுத்து இந்த இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கோ. அவங்க எனக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுவாங்க. இந்த வீடியோ போட்டது கூட, இன்னி அம்மு இந்த மாதிரி வீடியோ போடு, ஆனால் இந்த மாதிரி வீடியோ போடாத, வேற ஏதாவது காமிச்சு போடு அப்படின்னு சொன்னாங்க. அக்கா இப்போதைக்கு இதை போடுவோம் பேசி, இப்போதைக்கு இதை நான் பண்ணி போடுறேன், அதுக்கப்புறம் வேற ஏதாவது வீடியோ போடலாங்க்கா அப்படின்னு சொன்னேன். ஓகே அம்மு, இப்போதைக்கு நீ இதுவாக வர வரைக்கும் இதை போட்டுக்கோ, அதுக்கப்புறம் நீ வேற ஏதாவது இப்போ சிலம்பம் கிளாஸ் பிள்ளைங்க போகுதுங்க, அதெல்லாம் பற்றி அந்த மாதிரி போடு அம்மு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் எனக்கு 2 பேரும் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. வேற யாரும் சப்போர்ட் பண்ணல, சொந்தக்காராகட்டும் வேற யாராவது ஆகட்டும், எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, யாரும் கொடுக்கல. அவங்க 2 பேர் மட்டும்தான் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால நம்மளுக்கு பிடிச்சி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு அளவுக்கு நம்மளால முடிஞ்சது காசு பணம் கொடுக்க முடியாது, சின்ன சின்ன ஹெல்ப்பு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படி இருக்க வேண்டியது தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்க, என் மேலே யாராவது பாசம் கட்டினாங்கன்னா நான் அவங்க மேலே பயங்கரமாக கேர் எடுத்துக்குவேன். அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன் எதுலேயும்.
அந்த மாதிரி என்னுடைய கேரக்டர். ஆனால் ஒரு முறை நான் பார்த்தனா, ஒரு முறை எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குறாங்களா, ரொம்ப நான் வந்துட்டு டவுனாக இருக்கும்போது என்னால் ஏஞ்சி நிற்கும் போது நம்மளுக்கு கை கொடுத்து தூக்கலையா, நான் பார்க்குறேன்னா அதோட தூக்கி அப்படி வச்சிருவேன், அதோட விட்டுருவேன். ஐயோ இவங்க இப்படிதான் அப்படின்ட்டு. என்னன்னு கேட்குறாங்களா, நம்ம என்னன்னு கேட்டு போயிட்டே இருந்துடணும் அப்படின்ட்டு விட்டுருவேன். இப்போ நான் யாரையுமே நம்பல, அவ்வளோதான். நம்ம கை உழைச்சா நம்ம கஞ்சி, அவ்வளோதான். நம்ம சம்பாதிக்கணும், சாப்பிடணும், பிள்ளைங்கள பார்த்துக்கணும், இப்படி தான் நான் போயிட்டுருக்கேன். அதனால் வீடியோ போட்ட பைத்தியம் லூஸு இதெல்லாம் வந்துட்டு சொல்லாதீங்க, சரியா? அதாவது வந்துட்டு எப்படின்னா, நல்லதனமாக வீடியோ போட்டால் இப்படிலாம் கமெண்ட் வரதா செய்யும். கெட்டதனமாக வீடியோ போட்டுன்னு வச்சுக்க, சொல்லும் பட்டு வைரம் தங்கம் அது இதுன்னு போய் கொஞ்சம் இங்கே கமெண்ட்டில். அதுவும் இல்லாமல் ஒரு சில கமெண்ட்லாம் எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் வருது, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எதுக்கு நம்ம நல்லா தானே பேசி தானே வீடியோ போடுறோம், இதுக்கே அந்த மாதிரி வீடியோ இது வருது, கமெண்ட் வருது அப்படின்னு. இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படி தான் வருது, யூடியூப்லேயும் அப்படி தான் வருது. என்னது, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், என்னென்னவோ வருது கமெண்ட்டு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அது வேற கடுப்பாக இருக்குது. என்னடா இது, நம்ம நார்மலாக தானே போடுறோம், ரீல்ஸ்னால் ரீல்ஸ் அந்த பாட்டை வச்சு அப்படியே சும்மா இது பண்ணி போடுறோம், அதுக்கு ஏன் இப்படிலாம் வருது? நான் செத்துருங்கன்னா செத்துருவீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். வாழ்கிறது எதுக்காக? உங்கள் குடும்பம், குட்டி, குழந்தை எல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் போய் பாருங்கள். அதை விட்டுட்டு அடுத்தவளுக்காக ரீல்ஸ் பண்ணுறவளுக்காக போய் சாவ போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் சுத்தாதீங்க.